டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம இப்போ டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்றது பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப்னா என்ன? வாட் இஸ் இந்த வேர்டு டேட்டா டைப் அப்படின்னா என்ன? நம்ம கொடுக்கிற வேல்யூ என்ன டைப்? டைப் ஆஃப் டேட்டா. ஓகே, டைப் ஆஃப் தி டேட்டா. கவி பாரதி, நம்ம கொடுக்கிற வேல்யூ என்ன டேட்டா? ஓகே, அடுத்து சார் நம்ம கொடுக்குற வேல்யூ இன்டிஜர்ஸ், ஸ்ட்ரிங் டைப்ஸ், கேரக்டர், ஃப்ளோட் வேல்யூ, டெசிமல் வேல்யூ, தட்ஸ் இட். ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அடுத்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்கறோமோ அது என்ன நம்பரா இருக்கா இல்ல வந்துட்டு வேர்ட்ஸா இருக்கா, அதுக்கு ஒரு நேம் இருக்கும்னா லாங்குவேஜ், ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஓகே, சோ யார் பேசுறதுனால மைக்க வந்து பக்கத்துல வச்சு பேசுங்க. தூரமா இருந்து பேசும்போது எனக்கு கேட்க மாட்டேங்குது, 2-3 தடவை திரும்ப கேட்கற மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, சோ டேட்டா டைப் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம், அது என்ன வகையான டேட்டா அப்படின்றது தெரியாது, என்ன வகையான வேல்யூ அப்படின்றது தெரியாது. இப்போ உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? 10, 11, 12, 15, 20 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுவீங்களா? 10.15, 2.13 அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்களா? ஹோல் நம்பர்ஸா தான் சொல்லுவோம். ஹோல் நம்பர் சொல்லுவீங்க. இங்க வந்து ஃபிராக்ஷனா சொல்ல அவசியம் இருக்கானா? சொல்ல மாட்டோம் இல்லையா? ஓகே, இப்போ ஒரு பெரிய இந்த இரும்பு கம்பிலாம் செய்வாங்கல்ல, இரும்பு ஆலை, அதுல அந்த டெம்பரேச்சர் வந்து என்ன அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு எத்தனை டிகிரில இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரிஸ்ல இரும்புலாம் வளைக்க முடியாதுப்பா, தண்ணி தான் கொதிக்கும், இரும்பு வளைக்க முடியாது. மோர் தென் 300. வேற என்ன நினைக்கிறீங்க? 1000 கிட்ட. 1000 கிட்ட இருக்கணும். ஓகே, வேற? சொல்லுங்க, காசா பணமா ஏதோ ஒரு நம்பர், அவ்வளவுதானே, சொல்லுங்க. நீங்க என்ன நம்பர் சொன்னாலும் கரெக்ட் தான், ஏன்னா அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியாது. அதனால சொல்லுங்க, ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. இரும்பு ஆலையில அந்த இரும்பு இருக்கும் போது டெம்பரேச்சர் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஓகே, ரைட். இப்ப டாக்டர் கிட்ட போறேன், எனக்கு ஜுரம் அடிக்குது, டாக்டர் கிட்ட போறேன், டெம்பரேச்சர் செக் பண்றாங்க, என்ன டெம்பரேச்சர் இருந்தா ஜுரம்? 100 110, 100க்கு மேலன்னா? ஓகே, நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன? 32 ஃபாரன்ஹீட். 32? 98.6 ஃபாரன்ஹீட். ஓகே, அந்த 38ன்னு சொன்னி அதுக்கப்புறம் என்ன யூனிட் பா சொன்ன? செல்சியஸ் வேற, ஃபாரன்ஹீட் வேற. ஓகேவா? மிக்ஸ் பண்ண கூடாது. ரைட், இப்போ என்ன சொன்னீங்க? 37 செல்சியஸ் சார். 37 செல்சியஸ். 37 பாயிண்ட் சம்திங் வரும். 37.3யா? நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்ன யாருக்கும் தெரியாதா? கூகுள்ல போட்டு பாருங்கப்பா. 37.5 சார். ஓகே, 37.5 இருந்ததுன்னா நார்மல் டெம்பரேச்சர். அதை தாண்டி போயிடுச்சுன்னா ஜுரம் இல்லையா? டாக்டர் கிட்ட போனோம்னா அதை தான் பார்ப்போம். டாக்டர் வந்து இந்த டெம்பரேச்சர் தாண்டி போயிடுச்சுன்னா ஜுரம் 37.5. இதுக்கு முன்னாடியும் நம்ம செல்சியஸ் பத்தி தான் பேசணும். எதுக்கு இரும்பு ஆலையை பத்தி நான் கொண்டு வந்தேன்? இதுக்கு முன்னாடியும் செல்சியஸ் பத்தி தான் பேசணும். அப்போ 500, 600, 100, 1000 இந்த மாதிரி நம்பர் சொன்னீங்க. 600.5 அந்த மாதிரி யாராவது சொன்னீங்களா? 600.3, 1000.2 அந்த மாதிரி ஏதாவது நம்பர் சொன்னீங்களா? இல்லன்னா அப்பயும் செல்சியஸ் தான்.
இப்போ நான் நார்மல் பாடி டெம்பரேச்சர்னு கேட்கும் போது இதுவும் செல்சியஸ் தான், அதுவும் செல்சியஸ் தான், இதுவும் செல்சியஸ் தான். ஆனா இதுல ஒரு ஃபிராக்ஷன் நம்பரோட சொல்றீங்க, அதுல ஃபிராக்ஷன் நம்பர் கிடையாது. ரெண்டும் அதே செல்சியஸ் தான் இல்லையா? ரெண்டும் டெம்பரேச்சர் தான், ரெண்டும் செல்சியஸ் தான். பட் ஒரு இடத்துல டெசிமல் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னொரு இடத்துல டெசிமல் பாயிண்ட் முக்கியம் கிடையாது இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னு ஃபிராக்ஷன் நம்பர் டெசிமல் இருக்கும், இன்னொன்னு ஹோல் நம்பர். இது வந்து ஒரு டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் வந்து என்ன அப்படின்னா இந்த ஹோல் நம்பர் அப்படின்னு சொன்னோம்ல. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த டேட்டா டைப்புக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா இங்க டைப் பண்றதுக்கு எனக்கு தேவை. நோட் புக்ல வந்து இப்போ புக்ல திருக்குறள் படிக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு இங்கிலீஷ் போயம் ஒண்ணு படிக்கிறீங்க. ஒரு வேர்டுக்கு மீனிங் வந்து உங்களுக்கு புரியல, அப்ப வந்து அதை அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியல, அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? அதை ஹைலைட் பண்ணி மேல எழுதி வைப்போம். ஓகே, அதை ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியோ இல்லைன்னா ஹைலைட்டர் வச்சு எழுதியோ மேலையோ இல்லைன்னா சைட்லயோ எங்கேயோ எழுதி வைப்பீங்க. கரெக்டா? எதுக்காக அதை பண்றீங்க? நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்போ அதோட மீனிங் தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் பண்றீங்க இல்லையா? அது பண்ணாம இருந்தா ஏதாவது தப்பு இருக்கா? அது பண்ணாம இருந்தா எதுவும் தப்பு இருக்கா? இல்ல. ரைட். ஸோ நம்மளோட தேவைக்காக, நம்மளோட புரிதலுக்காக அதை நம்ம பண்ணி வைக்கிறோம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. இட்ஸ் டோட்டலி ஃபார் அஸ். நான் நோட்ஸ் எடுக்கிறது எனக்காக இல்லையா? எதுக்காக இது நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எழுதும் போதும் நமக்கு நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏதோ ஒரு லைன் எழுதியிருக்கோம், இது இதுக்காக தான் எழுதியிருக்கோம் அப்படின்றத ஏதோ ஒரு இடத்துல நான் நோட் பண்ணி வைக்கணும். அதை நான் எப்படி பண்றது? இதுக்கு வந்து கமெண்டட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்டட் லைன்ஸ், கமெண்டட் லைன்ஸ் இல்லனா கோடிங் கமெண்ட், கோடிங் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்காக எழுதுறது, கம்ப்யூட்டருக்கு அது தேவையே கிடையாது, நமக்காக எழுதுறது. ஓகேவா? இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு ஹேஷ் போட்டு எழுதலாம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு ஹேஷ் போட்டு எழுதுனா இது கமெண்டட் லைன் இல்லைன்னா கோடிங் கமெண்ட். இது எப்படி வேணா சொல்லலாம், கமெண்டட் லைன் ஆர் கோடிங் கமெண்ட், இது எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இந்த லைனை நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது ரன் ஆகாது, இதை நான் ரன் பண்ணனா ஒண்ணுமே ஆகாது. இது கமெண்டட் லைன். இது வந்து முழுக்க முழுக்க என்னோட தேவைக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது ஹேஷ் போட்டு எழுதியிருக்கேன்னா, ஹேஷ் போட்டு எழுதுனேன் அப்படின்னா சிங்கிள் லைன் கமெண்ட். இதுல ஒரு லைன் தான் எழுத முடியும், அடுத்த லைன்ல நான் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டேன்னா எரர் சொல்லும். ஹேஷ் போட்டு எழுதுறது சிங்கிள் லைன் கமெண்ட். சில டைம் நீங்க கமெண்ட்ஸ் எழுதும் போது, நோட்ஸ் எடுக்கும் போது மல்டிபிள் லைன்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இருக்கும். இப்ப நீங்க திருக்குறள் படிக்கிறீங்க, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம்னா என்ன? அறிவு. Knowledge, sir. Knowledge. Huh? Knowledge. Yeah. Knowledge. ஞானம் கிடையாது. ஞாலத்தின் மான பெரிது. அனுபவமா சார்? உலகம். உலகம். காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. டைம்லி ஹெல்ப் வந்து உலகத்தை விட பெருசு, அதுதான். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஞாலம் அப்படின்றது உலகம், ஞானம் கிடையாது. லா, ஞாலம், உலகம். ஓகே, ரைட். அப்போ இந்த ஞாலம்னா என்னன்ற வேர்டு நான் இப்பதான் புதுசா கத்துக்கிறேன். நீங்க இப்ப அறிவுன்னு சொன்னீங்க இல்லையா? அறிவு கிடையாது, இட்ஸ் a டிஃப்ரெண்ட் மீனிங். அப்போ அண்டர்லைன் பண்ணிட்டு மேல உலகம்னு எழுதி வச்சனா எனக்கு புரியும். இது சிங்கிள் லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட்ன்றது நான் இப்போ நிறைய லைன் எழுத போறேன், நாட் ஜஸ்ட் ஒன் லைன். இப்ப பெரிய அல்காரிதம் ஒன்று எழுதியிருக்கேன், அதுக்கு கமெண்ட் வந்து ஒரு 3-4 லைன்ல எழுத வேண்டியது இருக்கும், மோர் தென் 1 லைன் எழுத வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஐ வில் யூஸ் மல்டி லைன் கமெண்ட். மல்டி லைன் கமெண்ட்டுக்கு 3 சிங்கிள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள நான் என்ன எழுதினாலும் இட்ஸ் மல்டி லைன் கமெண்ட். மேல 3 சிங்கிள் கோட்ஸ் இருக்கு, அது டபுள் கோட் கிடையாது, 3 சிங்கிள் கோட்ஸ். ஓகே, திஸ் இஸ் a multi line comment. I can write as many lines as I want.
ஓகே, மேல எழுதிருக்கிறது சிங்கிள் லைன் கமெண்ட், கீழே எழுதிருக்கிறது மல்டி லைன் கமெண்ட். ஓகேவா? கமெண்டட் லைன்ஸ்னா என்னன்றது புரிஞ்சுதா? கோடிங் கமெண்ட் இது எதுக்குன்னா முழுக்க முழுக்க நமக்காக எழுதுறது. இதை ரன் பண்ணோம்னா இது எக்ஸிக்யூட்லாம் ஆகாது, எக்ஸிக்யூட்லாம் ஆகாது. இது நமக்காக, நமக்கு புரியணுன்றதுக்காக ப்ரோக்ராம்ல எழுதி வச்சுக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, கம்மிங் பேக் டு த டேட்டா டைப். ஸோ ஒரு இடத்துல டெம்பரேச்சர் வந்து 37.5 டிகிரிஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம், இன்னொரு இடத்துல வந்து 1000 டிகிரிஸ் அப்படின்னு சொன்னோம். ரெண்டுமே நம்பர் தான். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிஎஸ், இசிஇ. என்கிட்ட கேட்டா நான் இசிஇன்னு சொல்லுவேன், ஏன்னா ஐம் இசிஇ கிராஜுவேட். ஓகே, சிஎஸ், இசிஇ, ஐடி, சிஎஸ்பிஎஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவீங்க இல்லையா? இது நம்பரு, இது டெக்ஸ்ட். நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்களா இல்லையா? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? எஸ். Yes, sir. ஒன்னு எஸ், இல்லைன்னா நோ. இது தவிர வேற ஏதாவது ஆன்சர் இருக்குமா? நான் பாதி கிளாஸ் தான் வந்தேன் அப்படின்னா எஸ், வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். வரணும்னு நினைச்சேன் ஆனா வர முடியல, வரல, அவ்வளவுதான். வரணும்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் இல்ல. வந்தீங்களா இல்லையா? எஸ் வந்தேன், இல்ல வரல, அவ்வளவுதான் இல்லையா? பாதி வந்தேன் பாதி வரல அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன் கிடையாது இல்லையா? எஸ் வந்தேன், நோ வரல. டேட்டா டைப். டேட்டா டைப்ன்றது கம்ப்யூட்டருக்கு ஒரு கொடுக்கிற ஒரு வேல்யூ, அது என்ன வகையான டேட்டா அப்படின்னு சொல்றதுதான் டேட்டா டைப். இப்போ 1000 டிகிரிஸ் அப்படின்னு நம்ம ஒண்ணு சொன்னோம். 1000. இப்ப நார்த் போல்ல எல்லாம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அண்டார்டிகா, ஆர்டிக். மைனஸ் டிகிரி. -4 சார். -4 டிகிரிஸ் வச்சுக்கோமே. சோ இதுல -4.5 அப்படி ஏதாவது சொல்லுவீங்களா? இல்லண்ணா. சொல்ல மாட்டீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் டேட்டா டைப். இன்டீஜர் டேட்டா டைப்னா ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் இன்டீஜர் டேட்டா டைப். இதுல ஃபிராக்ஷன்ஸ் வராது, டெசிமல் வராது. இது இன்டீஜர் டேட்டா டைப். ஓகே, அடுத்தது ஃப்ளோட். ஃப்ளோட்ன்றது ஃபிராக்ஷனல் பார்ட் இருக்கும், ஃபிராக்ஷன் இல்லனா டெசிமல் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 37.5 டிகிரி செல்சியஸ். நீங்க இப்ப இத்தனை செமஸ்டர் எழுதிருப்பீங்க, இத்தனை செமஸ்டர்ல ஆவரேஜ் மார்க் கேட்டா என்ன சொல்லுவீங்க? இல்ல சிஜிபிஏ கேட்டா என்ன சொல்லுவீங்க? 8.7. 8.7. இதெல்லாம் ஃப்ளோட். டெசிமல் போர்ஷன் வந்ததுன்னா ஃப்ளோட். இதுவே வந்து ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா அந்த மார்க் வந்து இன்டீஜர். 37.5, 98.3 அப்படிலாம் போட மாட்டோம் இல்லையா? தட்ஸ் அ ஹோல் நம்பர். அது இன்டீஜர்ல வந்துடும். ஓகே, இன்னொரு டேட்டா டைப் எஸ், நோ, ரெண்டே ஆன்சர் தான் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது பூலியன். பூலியன் அப்படின்னா எஸ் ஆர் நோ. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த எஸ் ஆர் நோ அப்படின்றது நமக்கு இது எஸ் ஆர் நோ. கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எஸ்னா ட்ரூ, நோனா ஃபால்ஸ். இது மூணாவது டேட்டா டைப். நாலாவது டேட்டா டைப் யார் கெஸ் பண்றீங்க? String. ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்ன்றது டெக்ஸ்ட், எனி டெக்ஸ்ட். இப்போ உங்க நேம் என்ன அப்படின்னு கேட்டனா என் நேம் கண்ணன், இது ஒரு ஸ்ட்ரிங். இது டெக்ஸ்ட், இது ஒரு ஸ்ட்ரிங். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், சயூர் கிளாஸ். இது ஒரு ஸ்ட்ரிங். டைம் இப்ப என்ன? 9:35 PM. இது ஒரு ஸ்ட்ரிங். இது எல்லாமே ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா அதுல வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்க முடியுமா அப்படின்னா நம்பர் இருக்கலாம். ஓகே, அது நம்பர் இருக்கலாம், ஸ்ட்ரிங் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், என்ன வேணா இருக்கலாம்.
எல்லாமே ஸ்ட்ரிங் தான். சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஸ்ட்ரிங் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கணும், இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கணும். ஒன்னு சிங்கிள் கோட்ஸ்குள்ள போடணும், இல்லைன்னா டபுள் கோட்ஸ்குள்ள போடணும். சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு டபுள் கோட்ஸ்ல முடிக்கிறேன் அப்படின்னாலோ, இல்லைன்னா டபுள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிக்கிறேன் அப்படின்னாலோ தப்பு. ஓகேவா? சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். மார்க் ஈக்குவல் டு 85. இது டேட்டா டைப் என்ன? integer. இன்டீஜர்னா இன்டீஜர். ஓகே. ஆவரேஜ் ஈக்குவல் டு 89.25. இது float, float ரைட், இது float. ஓகே. அடுத்து என்ன போடலாம்? வாட்டர் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு 8.0. 8.0. இது float. float, ஃப்ளோட்டா இன்டீஜரா? float. float ஓகே, இது இன்டீஜர் கிடையாது. ஏன்னா எண்ட்ல 0.0 இருக்கு, 0க்கு மதிப்பு கிடையாது, இருந்தாலும் ஃபிராக்ஷன் இருக்கு, அதனால இது ஃப்ளோட். ஓகேவா? சரி, -8.95. இதோட டேட்டா டைப் என்ன? float. இதோட டேட்டா டைப் என்ன? float. ஓகே, ரெண்டு குரல் தான் கேட்டுச்சு. float தான் சார். எல்லாரோட குரலும் கேட்ட மாதிரி தெரியல. ஓகே, ஃப்ளோட் தான். -8.95 அப்படின்றது ஃப்ளோட் தான். ஓகே. அடுத்து ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு சயூர். இது ஸ்ட்ரிங். ஏன்னா சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கேன், சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கேன். இது ஃப்ளோட். டைம் 9:38 PM. இது ஃப்ளோட். சாரி, இது ஸ்ட்ரிங். சிங்கிள் கோட்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சிருக்கேன். ஓகே. டெம்பரேச்சர் ஈக்குவல் டு, இப்ப யார்கிட்ட கேட்கலாம்? யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்போமா? ஜீவரத்னம். ஜீவா, இதோட டேட்டா டைப் பண்ணப்பா. விஸ்வஜித். சார் ஸ்ட்ரிங்னா ஓகே. ஜனனி. string, ரித்திகா. string, sir, கர்மி. float, ஓகே. எதனால ஃப்ளோட்னு நினைச்சீங்க? sorry, எத- double, ஓகே, டபுள்னு ஒரு டேட்டா டைப் நான் சொன்னனா? இல்ல, ரைட். சோ இதோட டேட்டா டைப் பண்ண லைன் நம்பர் 19. சும்மா சொல்லுங்க, தப்பு பண்ணாதான் கத்துக்க முடியும். இதோட டேட்டா டைப் பண்ண 19. கோமதி. string, sir, ரைட். சோ இதுல 37.5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருந்தாலும் இத நான் ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்திருக்கேன். சோ இது ஒரு ஸ்ட்ரிங். உள்ள நம்பராவே இருந்தாலும் இத நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுத்திருக்கேன், அதனால இது ஸ்ட்ரிங். ஓகேவா? இது நம்பர் கிடையாது. இத சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்காம நான் இப்படி கொடுத்திருந்தேன்னா இது ஃப்ளோட். சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தேன்னா இது ஸ்ட்ரிங். நம்பராவே இருந்தாலும் இது ஸ்ட்ரிங் தான். ஓகே. 37.5 கிடையாது, 37 கொடுக்குறேன், அதுவும் ஸ்ட்ரிங் தான். சரி, 3 மட்டும் கொடுக்குறேன். இப்போ இது string தான். string ஓகே. பைத்தானை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஸ்ட்ரிங் தான். இதுவே நீங்க மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா அதுக்கு பேரு கேரக்டர். உள்ள ஒரே ஒரு லெட்டர் இருந்ததுன்னா அதுக்கு பேரு கேரக்டர். பைத்தானை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது, ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். அதுல ஒன்னு இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாம இருந்தாலும் சரி, சிங்கிள் கோட்ஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கேன், இது எம்டி ஸ்ட்ரிங். ஒண்ணுமே கிடையாது, இது எம்டி ஸ்ட்ரிங். ஓகேவா? ரைட்.
டபுள்னு ஒரு டேட்டா டைப் பைத்தான்ல கிடையாது. ஒரு 10 கிளாஸ் கழிச்சு பைத்தான்ல என்னென்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்பேன். டபுள்ன்ற ஆன்சர் சொல்லக்கூடாது. டபுள் வந்து பைத்தான்ல கிடையாது. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இருக்கு. சி, C++, ஜாவா, .NET எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் இருக்கு. பைத்தான்ல டபுள்னு ஒரு டேட்டா டைப் கிடையாது. ஓகேவா? ஸோ பைத்தான்ல டபுள் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை சொல்லவே கூடாது, ஏன்னா அப்படி ஒண்ணு கிடையாது. ஓகே, இப்போ கிளாஸ்க்கு வந்துட்டீங்களா இல்லையா? அட்டண்டன்ஸ்ன்னு காலேஜ்ல கேட்டாங்கன்னா பிரசன்ட் சார் அப்படின்னுவீங்க, இல்லைன்னா ஆப்சன்ட் சார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? அட்டண்டன்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, இல்லைன்னா அட்டண்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது பூலியன் டேட்டா டைப். ஓகேவா? கணேஷ், எஸ் சார். இதோட டேட்டா டைப் என்னப்பா? லைன் நம்பர் 23. ஸ்ட்ரிங் சார். ஏன்? நான் தான் ட்ரூன்னு பூலியன்ல போட்டிருக்கேன். இல்ல சார், சிங்கிள் கோர்ஸ்ல ஆரம்பிச்சு சிங்கிள் கோர்ஸ்ல நீங்க ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க சார். Okay. ஸ்ட்ரிங் சார். நர்மதா, ராஜி, நர்மதா அண்ட் ராஜி இருக்கீங்களா? சார் கொஸ்டின் என்ன வாட்டி கேளுங்க. ஓகே, லைன் நம்பர் 23 இருக்கு இல்லையா, அதோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங் தான் சார். ஓகே, ஆனா நான் பூலியன்ல போட்டிருக்கேன். சிங்கிள் கோட்ஸ்குள்ள வந்திருக்குல்ல சார். ஓகே, சிங்கிள் கோட்ஸ்ல இருக்கிறதுனால அது ஸ்ட்ரிங் தான். வெரி குட், ரைட். ஸோ இதுதான் வேரியஸ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா? இதுல ஸ்ட்ரிங்ல இவ்வளவுதான் கொடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. எவ்வளவு பெருசு வேணா கொடுக்கலாம். திஸ் இஸ் அ சாம்பிள் ஸ்ட்ரிங். ஐ எம் லேர்னிங் பைத்தான். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரிங் தான், என்ன வேணா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மை ஃபோன் நம்பர் இஸ், இது எல்லாமே ஸ்ட்ரிங் தான், எல்லாமே ஸ்ட்ரிங் தான். சிங்கிள் கோட்ஸ்ல போட்டு சிங்கிள் கோட்ஸ்ல முடிச்சோம் அப்படின்னா இட்ஸ் a string. Any questions so far? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? புரியலையா? எஸ் ஜனனி, go ahead. ஆனா ஸ்ட்ரிங்குக்குள்ள எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலுமே எடுத்துக்கணும். சிங்கிள் குவாட்ஸ்க்குள்ள Okay. எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ உன்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்றது என்னது? அட் சிம்பிள், அதுக்கப்புறம் ஆஸ்டரிக்ஸ், அண்டர்ஸ்கோர், ஹைஃபன். சரி, நான் ஷிஃப்ட் கீ பிரஸ் பண்ணிட்டு மேல முதல் லைன்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டேன். எல்லாமே ஒர்க் ஆகும். சரியா? இப்போ பிரிண்ட் சாம்பிள் ஸ்ட்ரிங். இந்த சாம்பிள் ஸ்ட்ரிங்கை நான் பிரிண்ட் பண்றேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த வேரியபிள்ல ஏதோ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்கை நான் அசைன் பண்ணிருக்கேன். இதை பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆச்சா? ஓகே, வெரி குட், வெரி குட். வேற யாருக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? எனி கொஸ்டின்ஸ்? Any questions? Ismail, any question? Komati? No sir. No sir. Vinita? Yes, Ganesh. சார் பைத்தான்ல டியூபிள்னு ஒரு டைப் இருக்கா சார்? டியூபிள்னு இருக்குப்பா. அது டியூபிள்னு ஒன்னு இருக்கு. டியூபிள், டிக்ஷனரி, லிஸ்ட், அது எல்லாமே இருக்கு. ஆனா இது எதுவுமே பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. அதனால இப்ப நான் சொல்லல, அது லேட்டர் வரும். டியூபிள்னு ஒன்னு இருக்கு. எஸ் சார், இது யூசர்ல இருந்து கெட் பண்ற மாதிரி பண்ணலாம்ல? பண்ணலாம். அது அப்கமிங் கிளாஸ், அடுத்த கிளாஸ்க்கு.
ஓகே சார். ஸோ அதெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் சார். அதனாலதான் கேட்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வினிதா. ரைட், ஓகே. இப்போ வேரியபிள்லாம் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி வேரியபிள்லாம் நேம் வைக்கிறோம், இதெல்லாம் வேரியபிள் இதெல்லாம் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வேரியபிள்னா எப்படி வேணா பேர் வச்சிடலாமா அப்படின்னா நோ. வேரியபிள் நேமுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. வேரியபிள் நேம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் இருக்கு. ஓகே, இப்ப யாருக்காவது இப்போ குழந்தை பிறக்குது அப்படின்னா குழந்தைக்கு பேர் வந்து ஏபிசி 1 2 3 இப்படி குழந்தைக்கு பேர் வைப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு பேர் ஏதாவது குழந்தைக்கு வைப்பாங்களா? இல்லண்ணா. இந்த மாதிரி ஒரு பேர் வைக்க மாட்டாங்க இல்லையா? வச்சாங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். சோ வேரியபிளுக்கு நேம் வந்து நேம் மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நேம் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. அந்த ரூலை வயலேட் பண்ணோம்னா கம்பைலர் ஒர்க் ஆகாது, கம்ப்யூட்டருக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஓகே, சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்ன ரூல்? வேரியபிள் நேம் டைப் பண்ணிடுவோமா? வேரியபிள் நேமிங் ரூல்ஸ், சில ரூல்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, நம்பர் 1, must variable names must start with alphabet or underscore. ஆல்பபெட்லயோ அண்டர்ஸ்கோர்லயோ ஆரம்பிக்கணும். அண்டர்ஸ்கோர் அப்படின்றது இந்த மைனஸ் சிம்பலுக்கு கீழே இருக்குல்ல, அதுதான் அண்டர்ஸ்கோர். இது அண்டர்ஸ்கோர். ஜீரோக்கு அடுத்த கீ, ரைட், அது அண்டர்ஸ்கோர். டிஃபால்ட்டா போனீங்கன்னா மைனஸ் வரும், ஷிஃப்ட் போட்டு போட்டீங்கன்னா அண்டர்ஸ்கோர் வரும். ஸோ வேரியபிள் நேம் கேன் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர் ஆர் ஆல்பபெட். வேரியபிள் நேம், இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின், cannot start with numbers. நம்பர்ல ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்புறம் வேரியபிள் நேம் cannot contain special characters. Special characters like பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் வேரியபிள் நேம்ல போட முடியாது இல்லையா? போட்டோம்னா அடிஷனா இல்ல வேரியபிள் நேமான்றது கம்ப்யூட்டருக்கு தெரியாது, அது பண்ண முடியாது. அட்டு, ஹேஷ், டாலரு, பர்சன்டேஜ், இது எதுவுமே போட முடியாது வேரியபிள் நேம்ல, இதெல்லாம் போட முடியாது. ஓகே, இப்போ a = 10 அப்படின்னு போடுறேன்னா இது ஒரு வேலிடான வேரியபிள் நேம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் an alphabet. இதுல it can contain numbers. A12, this is valid. A12க்கு அப்புறம் b போடுறேன், இதுவும் வேலிட் தான். ஏன்னா it started with alphabet, it has numbers and then it has alphabets. This is perfectly fine, no problem. அண்டர்ஸ்கோரும் இருக்கலாம், no problem. அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் நம்பர் இருக்கலாம், அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் ஆல்பபெட் இருக்கலாம், இது ஃபைன், இது நோ ப்ராப்ளம். வேரியபிள் நேம் கேன் ஸ்டார்ட் வித் அண்டர்ஸ்கோர் சொன்னல, அண்டர்ஸ்கோர் ஏபிசி = 54 இல்லனா ஏபிசி ஏதோ ஒன்று, சம்திங், சம் வேல்யூ, ஏதோ ஒரு வேல்யூ அண்டர்ஸ்கோர்ல ஆரம்பிக்கலாம். வேரியபிள் நேம் cannot start with numbers சொன்னல, 12ab அப்படின்னு நான் ஒரு இது போடுறேன் அப்படின்னா இது போட முடியாது. This is invalid. Variable name should always start with alphabet or underscore. இதுல நம்பர் போட்டிருக்கேன், அதனால எரர் சொல்லுது. 12 வந்து ரெட்ல இருக்கு பாத்தீங்களா, AB வந்து ரெட் கலர்ல அண்டர்லைன் ஆயிருக்கு. சோ இது போட முடியாது. This is invalid. It cannot happen. ரைட், இப்போ நான் 12 டெலீட் பண்ணிட்டேன், AB பிளஸ் அப்படின்னு போடுறேன்னா இதுவும் ப்ராப்ளம், இது எரர். அட்டு போடலாமா? போட முடியாது, எரர். ஹேஷ் போடலாமா? போட முடியாது, ஏன்னா இது லைன் கமெண்ட், இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் கமெண்ட் ஆயிரும். டாலர் போடலாமா? போட முடியாது. இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் போட முடியாது. இதுதான் வந்து வேரியபிள் ரூல்ஸ் ஃபார் நேமிங் எ வேரியபிள். இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, நோட்ஸ் இருக்கணும் உங்க நோட் புக்ல. இப்ப நான் சொன்னதா எழுதி இருக்கணும். எஸ் ஜனனி, சொல்லுமா.
ஆனா ஸ்பெஷல் கேரக்டர் சொன்னதுல ஸ்பேஸும் வரும்ல, ஸ்பேஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏபிக்கு பக்கத்துல ஸ்பேஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆ, வேரியபிள் நேம் இங்க ஏபியோட முடியுது, இங்க ஏபியோட முடியுது இல்லையா, இங்க ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேரியபிள் நேமே கிடையாது, ஏபி தான் வேரியபிள் நேம். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றோம், இது பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்பேஸ் பிரச்சனை கிடையாது. வேரியபிள் நேமுக்கு நடுவுல ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, இது தப்பு. புரிஞ்சுதா? வெரி குட், வெரி குட் கொஸ்டின். அடுத்து யாருக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? நம்பர்ஸால என் பண்ணலாம்ல, நான் ஸ்டார்ட் தானே பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, என் பண்ணலாம். 12 ஏபி 12 போடலாம். நம்ம தான் முன்னாடியே போட்டோம்ல, num1 போட்டோமே இல்லையா, num1 ஈக்குவல் டு 10 and -15 போட்டோம் இல்லையா, ஓகே. ஞாபகம் இருக்கா? num1 ஈக்குவல் டு -15, num2 ஈக்குவல் டு 0 போட்டோம். So it can end with number, it can contain number in between, it cannot start with number. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஆல்பபெட் போட்டு அதுக்கு பின்னாடி நீங்க நம்பர் போட்டாலும் சரி, ஆல்பபெட் போட்டாலும் சரி. அடுத்த கொஸ்டின். ஓகே, ஹோம்வொர்க் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு டேட்டா டைப்பும் சொன்னேன் இல்லையா, எத்தனை டேட்டா டைப் சொன்ன மொத்தம்? 4 sir. 4 டேட்டா. 4 டேட்டா டைப் இல்லையா? ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேனா, 2-3 எக்ஸாம்பிளே சொன்னேனா? ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களை சுத்தி என்னென்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அதுக்கு டேட்டா டைப் கொடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வண்டியில ஸ்பீடோமீட்டர் நான் பார்த்தேன் அப்படின்னா, ஸ்பீடோமீட்டர்ல நம்பர் இருக்கும் இல்லையா, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்பர் இருக்கும். எத்தனை பேர் பார்த்தது இல்ல? சரி, அதோட டேட்டா டைப் என்ன? இன்டிஜர். மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஃப்ளோட். ஏன்னா கடைசியா ஒரு நம்பர் இருக்கும், அது வந்து ஃபிராக்ஷன். அந்த கடைசி ஒரு நம்பர் மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கும், அது ஃபிராக்ஷன் இல்லையா? கரெக்டா? தெரியலனா நீங்க பைக்ல எங்கேயாவது இருந்ததுன்னா போய் செக் பண்ணுங்க. ஓகே, ஓகே. நீங்க அடுத்து எங்கேயாவது பைக்கு போனீங்கன்னா டவுட் சார். எஸ் சார், ஃப்ளோட்டுக்கும் டெசிமலுக்கும் என்ன சார் வித்தியாசம்? டெசிமல்னு ஒரு டேட்டா டைப் பைத்தான்ல கிடையாது. டெசிமல்னா அந்த பாயிண்ட் வைக்கிறது தான் நான் டெசிமல் சொன்னேன். நான் பைத்தான்ல காமனா தான் சார் இருக்கேன். டெசிமல்ன்றது அந்த ஃபிராக்ஷன் பார்ட். டாட் புள்ளி வச்சிட்டீங்கன்னா அது வந்து டெசிமல். C# பொறுத்த வரைக்கும் டெசிமல்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஃப்ளோட்னா பெரிய நம்பர், டெசிமல்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர். இப்போ ஃப்ளோட்ல வந்து இப்போ இந்த 10 ஃபிங்கரை வச்சு 10 வரைக்கும் தான் எண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃப்ளோட்ல அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்படின்னா டெசிமல்ன்றதுல 100 வரைக்கும் எண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. அது C# பைத்தானை பொறுத்த வரைக்கும் டெசிமல் அப்படின்னா அந்த ஃபிராக்ஷன் பார்ட் தான் நான் சொல்றேன். புள்ளி வச்சிட்டீங்கன்னா அது வந்து டெசிமல், இது ஃப்ளோட்ல வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ ஹோம்வொர்க் வந்து என்னன்னா, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு 5 எக்ஸாம்பிள். ஒரே மாதிரி சொல்லக்கூடாது. மார்க்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மார்க்கு, தமிழ் சப்ஜெக்ட் மார்க்கு, மேக்ஸ் சப்ஜெக்ட் மார்க்கு. ஓகே, 5 போட்டாச்சு. நோ, தட் இஸ் நாட் த ஆன்சர் தட் ஐ எக்ஸ்பெக்ட். வேற வேற எக்ஸாம்பிள். ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் நீங்க சுத்தி இருக்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள். 5 எக்ஸாம்பிள், சாரி, ஒரு எக்ஸாம்பிள் இல்ல, 5 எக்ஸாம்பிள். அதுக்கு மேல எழுதினாலும் பிரச்சனை கிடையாது, கம்மியா எழுதக்கூடாது. ஓகே, இன்டீஜருக்கு 5 எக்ஸாம்பிள், ஃப்ளோட்டுக்கு 5 எக்ஸாம்பிள், பூலியனுக்கு 5 எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங்குக்கு 5 எக்ஸாம்பிள். உங்க சுத்தி என்னென்ன இருக்கு, அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இப்போ என் பர்ஸ்ல எவ்வளவு பணம் இருக்குன்றது நான் சொல்லணும். அதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம்?
Integer. இன்டீஜர். வெரி குட். இதுவே வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததுன்னா 50 பைசா காயின் 25 பைசா காயின்லாம் வந்து பழக்கத்துல இருந்தது. அதனால இந்த கேள்வியை ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா அதோட டேட்டா டைப் ஃப்ளோட். இப்போ 50 பைசா காயின் வந்து வழக்கத்துல இல்ல. ஸோ இப்போ நம்ம கேட்டோம்னா அது டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதி எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி 2 நம்பர் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதை தாண்டி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பண்ண வேண்டியது என்னன்னா பர்சன்டேஜ்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாதிரி பர்சன்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு பேரு மாடுலஸ் ஆபரேட்டர். இது என்ன பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. ரிமைண்டர் சொல்லுங்க. கண்டுபிடிக்கும். தெரிஞ்சிருச்சுன்னா வெரி குட். தெரியாதவங்க இது என்ன பண்ணுன்றத நெட்ல பாருங்க. ஓகேவா? படிச்சு பார்த்துட்டு வரணும், படிக்கணும். சாட் ஜிபிடில கேட்காதீங்க, கூகுள்ல தேடுங்க. சாட் ஜிபிடில கேட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும். கூகுள்ல தேடுறதும் ஒரு கலை. ஓகே ரைட். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ஹோம்ஒர்க்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சரி, ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.